Hi friends, welcome back to our channel Score Max. இன்னைக்கு நாம வந்து என்ன பார்க்க போறோம்னா TRB Polytechnic எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चंस பார்க்க போறோம். நமக்கு வந்து ஒரு இன்னும் 15 days தான் இருக்கு நமக்கு எக்ஸாம்க்கு. நீங்க படிச்சதெல்லாம் ஒரு தடவை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸ் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்க. நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ட்விஸ்டடாக கொஷின்ஸ்லாம் இருந்தால் எப்படி சால்வ் பண்ண முடியும், டைம் கன்சப்ஷன் எப்படி பண்ணலாம் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். நமக்கு வந்து சர்வேயிங்லேருந்து கேட் சால்வ்டு கொஷின்ஸு ஐஇஎஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ஃபார்முலாஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். First question, an observer standing on the deck of a ship just sees the top of a lighthouse. The top of the lighthouse is 40 meter above the sea level and the height of the observer eye is 5 meter above the sea level. The distance of the observer from the lighthouse is, அதாவது ஒரு அப்சர்வர் ஒருத்தர் வந்து ஷிப்போட டெக்ல மேலே நின்று பார்த்துட்டு இருக்காரு டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ். அந்த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் வந்து சி லெவல்ல இருந்து 40 மீட்டர் எபவ்ல இருக்கணும். அண்ட் ஹைட் ஆஃப் த அப்சர்வர் ஐ அவர் இருக்கிறது வந்து சி லெவல்ல இருந்து 5 மீட்டர் ஹையில இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அப்சர்வருக்கும் லைட் ஹவுஸ்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டோம்னா இது என்ன மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வந்து ட்ராவர்ஸ் லெவலிங் வந்து பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுனா வந்து நம்ம வந்து எர்த்தோட கர்வேச்சரும் ரீஃப்ராக்ஷனும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, அதாவது இப்போ வந்து எர்த்தோட கர்வேச்சரோட நம்ம வந்து எரர் இன் ஸ்டாஃப் ரீடிங் டியூ டு கர்வேச்சர் ஆஃப் த எர்த் அப்படின்னு பண்ண போகிறோம்னா, அதாவது கர்வேச்சர் மட்டும் நம்ம எரரில் வந்து எடுத்து பண்ணுறோன்னா அதோட ஃபார்முலா வந்து 0.0785 d² இன் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் நமக்கு ஃபார்முலா கர்வேச்சருக்கு 0.0785 d². Then the error due to refractionனால வர எரருக்கு என்ன ஃபார்முலானா 0.0112 d² இன் மீட்டர்ஸ். இது வந்து ரீஃப்ராக்ஷன்னால. சப்போஸ் நமக்கு வந்து எரர் வந்து கர்வேச்சர்னால கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா, ரீஃப்ராக்ஷன்னால கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து இந்த ஃபார்முலா. பட் இந்த கம்பைன்ட் எரர் டியூ டு கர்வேச்சர் அண்ட் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்முலா 0.0673 d² இன் மீட்டர்ஸ். அதாவது நமக்கு வந்து நம்ம வந்து அதிகம் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்லேயும் வந்து கம்பைன்ட் எரர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா கர்வேச்சரும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ரீஃப்ராக்ஷனும் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ வந்து கம்பைன்ட் எரர் தான் பண்ணுவோம். அப்போ அதுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா வந்து 0.0673 d² தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். வேறு ஏதோ 1 மார்க்கில் கேட்கலாம், இல்லை இது வந்து கர்வேச்சர் மட்டும் கன்சிடர் பண்ணி ஏதோ ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லை ரீஃப்ராக்ஷன் வச்சு ஏதோ ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன். தென் இப்போ நம்ம ப்ராப்ளம் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து let d1 is the distance of the observer from the horizon. d1ங்கிறது என்னன்னா அந்த distance of the observer from the horizon சொல்கிறோம். d2ங்கிறது வந்து distance of the lighthouse from horizon எடுத்துக்கிறோம். d1 வந்து அப்சர்வருக்கும் d2 வந்து லைட் ஹவுஸ்க்கும் எடுத்துக்கிறோம். அப்போது நம்ம இந்த ஃபார்முலா கம்பைன்ட் எரர் டியூ டு கர்வேச்சர் அண்ட் ரீஃப்ராக்ஷனில் பண்ணோன்னா 0.0673 d1² equal to நமக்கு வந்து 5 மீட்டர் தெரியும், equal to 5. தென் 0.0673 d2² இதோட வேல்யூ நமக்கு லைட் ஹவுஸ்க்கு 40 இருக்காங்க. தென் இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து d1ஓட டிஸ்டன்ஸ் வந்து 8.62னும் d2ஓடது வந்து 24.38னும் கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து ஃப்ரம் ஹரிசான் இதில் இருந்து இது வந்து கர்வேச்சர் அண்ட் ரீஃப்ராக்ஷன் வந்து நமக்கு கண்டுபிடிச்சது. தென் இப்போ இது ரெண்டும் கூட இப்போ இந்த அப்சர்வருக்கும் லைட் ஹவுஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 8.62 + 24.38 கிலோமீட்டர். இப்போது இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 33 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதாவது இப்போ இந்த லெவலிங் ப்ராப்ளம்ஸே தான் நமக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் மாதிரி கொடுத்து நமக்கு வந்து இது கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது கொஞ்சம் யோசித்து பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டெப்பில் நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். கொஷின் தான் பார்க்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் நம்ம இந்த ப்ராப்ளமை.
Then next problem பார்க்கலாம். Two pegs A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Two pegs A and B were fixed on opposite banks of 50 meter wide. Two pegs வந்து A and B அப்படின்னு சொல்லிட்டு 50 meter wideல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து ரிவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The level was set up at A and the staff readings on pegs A and B were observed. ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஏல வச்சுட்டு அங்கே வந்து பெக்ஸில் ஏல என்ன வேல்யூ பெக் பியில் என்ன வேல்யூன்னு பார்த்துருக்காங்க. தென் therefore the instrument was shifted and set up at B. தென் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணி பியில் செட் பண்ணிடுறாங்க. the staff readings on pegs B and A were observed. தென் அப்போது அங்கேருந்து ஸ்டாஃப் ரீடிங் பிக்கும் ஏக்கும் பார்க்குறாங்க. அதான் ரீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஆர்எல் ஆஃப் பெக் ஏ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆர்எல் ஆஃப் பெக் பி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இது ரெண்டு பெக்ஸ் ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து நம்ம மிட் பாயிண்ட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்படின்னா வந்து இப்போ ரிவர் இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம நடுவில் வந்து எந்த பாயிண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெசிப்ரோக்கல் லெவலிங் தான் வந்து பண்ணுவோம். அதாவது இப்போ வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் லெவலிங்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது ரெசிப்ரோக்கல் லெவலிங்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலிவேஷன்ஸ் ஆஃப் டூ பாயிண்ட்ஸ் விச் ஆர் சிச்சுவேட்டட் அப்பார்ட் நாட் பாசிபிள் டு செட் அப் இன்ஸ்ட்ருமெண்ட் மிட்வே பிட்வீன் த பாயிண்ட்ஸ். அதான் நான் சொன்னது தான். இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் ஸ்டேஷன் பி வந்து ஸ்டேஷன் ஏவை விட மேலே இருக்குது அப்படின்னா வந்து ஃபார்முலா வந்து HAB = 1/2 A1 - B1 + A2 - B2. இதே ஆர்எல் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து ஆர்எல் ஆஃப் ஸ்டேஷன் பி = ஆர்எல் ஆஃப் ஸ்டேஷன் ஏ + HAB. தென் இதே ஸ்டேஷன் ஆஃப் ஏபி ஸ்டேஷன் ஆஃப் பி வந்து ஏவை விட கீழே இருக்குது அப்படின்னா வந்து இதுக்கு ஃபார்முலா வந்து HAB = 1/2 B1 - A1 + B2 - A2. தென் இப்போது ஆர்எல்க்கு இதுக்கு ஃபார்முலா என்ன? இங்கே ஆர்எல் ஆஃப் ஸ்டேஷன் ஏ மைனஸ் இங்கேனா வந்து ப்ளஸ்ஸு இங்கே வந்து மைனஸ் பண்ணும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரீடிங்ஸ்லாம் பார்க்கலாம். நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு பெக் ஏல இங்கே ஏல இருக்கும்போது வேல்யூஸ் என்ன 1.350 1.550 கொடுத்துருக்காங்க. அட் ஏவோட வேல்யூ இது, அட் பியோட வேல்யூ. அப்போ இது A1 B1 எடுத்துக்கிறோம். அப்போது A1 வந்து 1.350 மீட்டர், B1ங்கிறது வந்து 1.550 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். தென் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணிடும். அப்போது இந்த ரீடிங்ஸ் வந்து இங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து 0.750 0.550 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். நீங்கள் பார்த்ததும் வந்து இது வந்து A2 B2ன்னு போட்டுறக்கூடாது. இங்கே நல்லா பார்க்கணும். அவங்க ரீடிங்ஸ் ஆஃப் பெக்ஸ் B and Aன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, தென் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போது B2 A2 நீங்கள் எடுத்துக்கணும். B2 வேல்யூ வந்து 0.75, A2 வேல்யூ வந்து 0.55. இப்போ வந்து நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். இப்போ வந்து எபோவாக இருந்தால் இந்த ஃபார்முலா, பிலோவாக இருந்தால் இந்த ஃபார்முலா. நம்ம வந்து ஏ அண்ட் பியோட வேல்யூ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏ வந்து 1.35 கிடச்சிருக்கு, நமக்கு பி வந்து 1.55 கிடச்சிருக்கு. அப்போது வந்து நமக்கு வந்து ஏவோட வேல்யூ வந்து மேலே இருக்குது, பியோட வேல்யூ வந்து தான் கீழே இருக்குது. அப்போது நமக்கு ஃபார்முலா என்ன? பி இஸ் பிலோ ஸ்டேஷன் ஏ. எப்படி நம்ம வந்து இது எப்படி சொல்கிறோம்னா, நமக்கு வந்து ஸ்டாஃப் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இங்கேருந்து நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து இங்கேருந்து பார்க்க தான் வந்து அதிகமாகிட்டே போகும். அப்படி மேலே தான் அதிகமாகிட்டே போகும். இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறோம்னா இப்போ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 1.35 கிடச்சிருக்கு. இப்போ வந்து இங்கேருந்து ஸ்டேஷன் ஏன்னு வச்சுக்கோங்க. தென் இது வந்து ஸ்டேஷன் பின்னு வச்சுக்கோங்க. சரி, இங்கே ஸ்டேஷன் பின்னு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஸ்டாஃப் ரீடிங் நம்ம இப்படி பார்த்தோம்னா இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ஸ்டாஃப் ரீடிங் வந்து அதிகமாக தான் தெரியும். அப்போ ஸ்டேஷன் வந்து இங்கே கீழே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வந்து நமக்கு இங்கேருந்து பார்க்குறப்போ வேல்யூ வந்து அதிகமாக தெரியுது. அப்போது நமக்கு வந்து ஏ தான் மேலே இருக்குது, பி வந்து பிலோ கீழே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது நமக்கு வந்து பி இஸ் பிலோ ஸ்டேஷன் ஏ அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்முலா. அப்போ HAB = B1 - A1 + B2 - A2 / 2. அப்போ HAB = 1.5. இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து HAB வேல்யூ வந்து 0.2 கிடைக்கும். தென் ஆர்எல் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும்னா ஆர்எல் ஆஃப் ஏ மைனஸ் HAB போகணும். அப்போது HAB வேல்யூ 0.200 தெரியும், 200 தெரியும். அப்போது நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆர்எல் ஆஃப் பி வந்து 100 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும்.
ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் வந்து நீங்கள் எப்படி என்ன கொடுத்துருக்காங்க அது வந்து பிலோ ஏ வந்து பிலோவா இல்லை வந்து எபவ்ல இருக்கா அப்படி ஸ்டேஷன் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். இந்த ஃபார்முலா மட்டும் ஒரு ஃபார்முலா சிங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆர்எல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Then next question பார்க்கலாம். The chainage of the intersection point of two straights 1585.60 meter and the angle of intersection is 140 degree. If the radius of circular curve is 600 meter, the tangent distance and the length of the curve, அதாவது இந்த செயினேஜ் சொல்லிட்டு அதோட இது வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து 1585.60 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டேஞ்சன்ட் டிஸ்டன்ஸும் லென்த்தும் அந்த லென்த் ஆஃப் த கர்வும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு லென்த் ஆஃப் த கர்வ் ஃபார்ம்லா தெரியும், L = pi r delta by 180. தென் டேஞ்சன்ட் ஃபார்முலா தெரியும், T = r tan delta by 2. அப்போது இங்கே டெல்டாங்கிறது டீவியேஷன் ஆர் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், டீட்டாங்கிறது வந்து எப்படின்னா 180லேருந்து அந்த ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷனை வந்து மைனஸ் பண்ணோம்னா இந்த டீவியேஷன் கிடைக்கும். தென் ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வ். நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 140 கொடுத்துருக்காங்க. அப்போ டெல்டா கண்டுபிடிக்கணும்னா நம்ம 180லேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு டெல்டா 40 கிடைக்கும். தென் T = r tan del by 2. அப்போது இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு டீயோட வேல்யூ கிடைச்சிரும். தென் L = pi r delta by 180. இங்கே வந்து ஆரோட வேல்யூ டெல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு இங்கே வந்து L வந்து 418.8 மீட்டர் கிடைக்கும். அப்போது இங்கே வந்து நமக்கு டேஞ்சன்ட் லென்த் வந்து 218.3 மீட்டர்னும் லென்த் ஆஃப் த கர்வ் வந்து 418.8 மீட்டர்னும் நமக்கு கிடைக்குது. இப்போ இங்கே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Calculate the horizontal distance of a point from the instrument if the staff intercept is 2.5 meter. The micrometer reading of the drum of the diaphragm is 3.2 and the micrometer screw has 100 threads in 1 centimeter. The focal length of the glass is 200 mm and the distance of the instrument axis from the center, distance of the instrument axis வந்து 180 mm கொடுத்துருக்கோம். அதாவது இது வந்து டாக்கியோமீட்டர் சர்வே பண்ணுறோம். இங்கே வந்து ஃபார்முலா வந்து என்னன்னா D = KS + C. கேங்கிறது மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட், சிங்கிறது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், எஸ்ங்கிறது ஸ்டாஃப் இன்டர்செப்ட், டிங்கிறது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஸ்டாஃப். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டாஃப்க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கே இங்கே மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் கே ஃபார்முலா F/I, சி அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து F + D. இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்னா +4 F + D, இதே மல்டிப்ளைங்னா F/I வரும். இதில் வந்து எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்ஸு, ஐங்கிறது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டயஃப்ரமோடது 3.2. தென் நமக்கு வந்து டி வந்து தெரியும். இப்போ வந்து இங்கே எஃப் வந்து நமக்கு வந்து அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க ஃபோக்கல் லென்த் 200 mm, ஸ்டேடியா ஹேர் இன்டர்வல் வந்து நமக்கு 3.2 கொடுத்துருக்காங்க. அண்ட் த மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ ஹேஸ் 100 threads in 1 centimeter. அது இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து 1 centimeterல இருக்குது, இந்த 100 threadsன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு என்னன்னா இப்போ 3 நமக்கு இங்கே வேல்யூஸ் எல்லாம் வந்து எம்எம்ல இருக்குது. அப்போ நம்ம இதுவும் வந்து நம்ம எம்எம்ல தான் பண்ணோம். அப்போ 3.1 centimeter இப்போ எம்எம்க்கு மாற்றணும்னா /100 போட்டோம்னா நமக்கு வந்து 0.032 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா அவங்க 1 சென்டிமீட்டர் கொடுத்ததுனால அது பண்ணோம்னா அவங்க வந்து இப்போ நமக்கு இது வேல்யூ தெரியும், அது 1 சென்டிமீட்டரில் இருக்குது 100 threadsன்னு சொன்னதுனால அப்போது நம்ம வந்து /100 போடுறோம். அப்போ ஒரு த்ரெட்க்கு நமக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்போ அந்த வேல்யூ வந்து சென்டிமீட்டரில் கிடைக்கும். அந்த எம்எம்க்கு சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு 0.32 mm கிடைக்கும். அப்போ தென் கேவோட வந்து F/I, எஃப் நம்ம கொடுத்துட்டாங்க, இது சால்வ் பண்ணோம்னா கேவோட வேல்யூ கிடைச்சிரும். அது வந்து கான்ஸ்டன்ட்னால அதுக்கு எந்த வேல்யூ யூனிட்டுக்கு இல்லை. தென் சி வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்டுங்கிறது வந்து நமக்கு வந்து 0.2 வந்து தெரியும், இது வந்து சி. தென் எஃப்போட வேல்யூ வந்து நமக்கு 200 mmன்றது 0.2 நம்ம எடுத்துக்கிறோம், மீட்டரில் எடுத்துக்கிறதுனால. தென் ப்ளஸ் நமக்கு வந்து டியோட வேல்யூ வந்து 0.18, அவங்க வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க எம்எம்ல, அதனால் வந்து 0.18ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது இதுக்கு சால்வ் பண்ணால் 0.38 கிடைக்கும். ஆட் பண்ணால் எஸ்ஸோட வேல்யூ 2500 mm அப்படின்னு சொல்லியிருக்கு.
தென் இப்போ வந்து நம்ம இதில் டியில் இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சி 625 இன்டூ எஸ்ஸோட வேல்யூ நமக்கு வந்து 2.5 மீட்டரில் தான் நம்ம எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். அதனால் மீட்டரில் பண்ணுறோம் 2.5 ப்ளஸ் இங்கே சியோட வேல்யூ வந்து நம்ம 0.38 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து 1562.8 மீட்டர்னு கிடைக்கும். அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இதுவும். ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து இது ஸ்டேடியம் ஹேர் அந்த வேல்யூ மட்டும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதில் பண்ண போகிறோம். இதில் என்னென்னா இதில் பாருங்கள் ஃபோக்கல் லென்த் வந்து 200 mm கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் வந்து பிட்வீன் த வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஆஃப் டாக்கியோமீட்டர் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து 100 mm கொடுத்துருக்காங்க. ஸ்பேசிங் பிட்வீன் அப்பர் அண்ட் லோவர் இது வந்து நமக்கு 4 mm கொடுத்துருக்காங்க. அதாவது ஐ வந்து நமக்கு 4 mm கொடுத்துருக்காங்க. லைன் ஆஃப் கோலிமேஷன் பர்ஃபெக்ட்லி ஹரிசான்டல் சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டாஃப் இன்டர்செப்ட் வந்து நமக்கு 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து எஃபோட வேல்யூ வந்து 200 கொடுத்துட்டாங்க, ஐயும் வந்து 4 mm கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை வந்து கே வேல்யூ இதில் கண்டுபிடிச்சலாம். இப்போ எஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நாங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டாங்க. இதில் தான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா லோவர் ஹேர் மைனஸ் அப்பர் ஹேர். லோவர் ஹேருங்கிறது பாட்டமில் இருக்கிறது 3, அப்பர் ஹேருங்கிறது டாப்பில் இருக்கிறது 1 மீட்டர். இப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எஸ்ஸோட வேல்யூ கிடச்சிடும். அப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபோக்கல் லென்த் ப்ளஸ் ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் கிளாஸ். அப்போ 200 + 100 நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து இதோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ டிஸ்டன்ஸ் நம்ம ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ண கேஎஸ் + சிஎல் இதெல்லாம் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது வந்து லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான். ஜஸ்ட் இந்த எஸ் வேல்யூ மட்டும் பார்க்குறதுக்காக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். next problem பார்க்கலாம். The following table gives data of consecutive coordinates in respect of a closed theodolite அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இது வந்து க்ளோஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தியோடைட் நம்ம டிராவர்ஸ் எடுத்தது இதோட வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இதோட மேக்னிட்யூட் டைரக்ஷன் ஆஃப் எரர் ஆஃப் க்ளோஷர் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிபார்ச்சர் லேட்டிடியூட்லாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறோம். நமக்கு வந்து இப்போ வந்து இதில் வந்து டிபார்ச்சருங்கிறது என்னன்னா நமக்கு வந்து இந்த ஈஸ்டில் இருக்கிறது வந்து பாசிட்டிவ்னும் இதே வெஸ்ட்டில் இருக்கிறது வந்து நெகட்டிவ்னு நம்ம டிபார்ச்சரில் எடுத்துப்போம். இதே லேட்டிடியூடில் நார்த்தில் இருக்கிறத பாசிட்டிவ்னும் சவுத்தில் இருக்கிறத நெகட்டிவ்னு நம்ம எடுத்துப்போம். இதுதான் வந்து டிபார்ச்சர் லேட்டிடியூட். இது வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து சேம் தான். இப்படி தான் நம்ம வந்து டிபார்ச்சர் லேட்டிடியூட் வேல்யூ எடுத்துப்போம். நமக்கு இதே லேட்டிடியூடாங்கிறப்போ நார்த் பாசிட்டிவும் சவுத் நெகட்டிவும், டிபார்ச்சர் இருக்கிறப்போ ஈஸ்ட் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ்னும் இது வெஸ்ட் வந்து நெகட்டிவ்னு எடுத்துப்போம். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் எரர் ஆஃப் க்ளோஷர் ஃபார்முலா என்னன்னா E = சமேஷன் ஆஃப் லேட்டிடியூட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோட ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் டிபார்ச்சர் ஸ்கொயர் இது. தென் இப்போது சமேஷன் ஆஃப் L = இப்போ லேட்டிடியூடில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நார்த்திங்கிறது வந்து நமக்கு வந்து லேட்டிடியூட். அப்போ இதுதான் எல்லை. இப்போ எல்லாம் பண்ண நமக்கு வந்து லேட்டிடியூடுங்கிறது வந்து நார்த்தும் சவுத்தும் தான். அப்போ அதில் இருக்க வேல்யூஸ் அப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போது நமக்கு வந்து நார்த்திங்கில் வந்து என்ன இருக்குது 400.75 இருக்குது ப்ளஸ் தென் என்ன இருக்குது 100.25 இருக்குது ப்ளஸ் தென் சவுத்திங்க்கு வரும். சவுத்திங் வந்து நம்ம வேல்யூனா மைனஸில் எடுத்துக்கணும். இப்போது -199 தென் இங்கேயும் மைனஸில் எடுத்துப்போம். அப்போது இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு சமேஷன் ஆஃப் L வந்து 2ன்னு கிடைக்கிது. தென் சமேஷன் ஆஃப் டிபார்ச்சர் எடுக்கிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஈஸ்டிங்கில் இருக்குது. ஈஸ்டிங் வந்து நமக்கு பாசிட்டிவில் வரும். அப்போது 199.25 ப்ளஸ் தென் 399.25 இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தென் வெஸ்டிங்கில் இருக்கிறத வந்து நம்ம வந்து நெகட்டிவில் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து நமக்கு வந்து 300.5ம் 200.5ம் மைனஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து -2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போது நம்ம வந்து இப்போ E = √((L²) + ((D²)னா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஈயோட வேல்யூ வந்து 2.82 மீட்டர்னு கிடைக்கும். அப்போது நம்ம இதோட மேக்னிடியூட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் அவங்க வந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 2.82 மீட்டருங்கிறது இதுதான், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ நம்ம அப்படியே இதை தான் கண்டுபிடிச்சிட்டு போகலாம். பட் நமக்கு இருந்தாலும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ Pல ஆரம்பிச்சா மறுபடியும் PQRS மறுபடியும் P அப்படிதானே வந்திருக்கு நமக்கு க்ளோஸ்டு. அப்போ இங்க வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எரர் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்போ இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு, இப்போ வந்து இது வந்து நார்த் குவாட்ரண்ட்ல இருக்கு 400.75. தென் இது வந்து வெஸ்டிங் வந்து 300.5 இருக்கு. இப்போ வந்து நார்த்தில் வந்து 400.75னும் வெஸ்ட்ல வந்து 300.5னும் நம்ம எடுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல வரும். சரிங்களா? இப்போ நமக்கு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல வரும். அப்போ இது வந்து நமக்கு எத்தனாவது குவாட்ரண்ட் வந்து 1 2 3 4th குவாட்ரண்ட்ல வருதுங்களா? அப்போ நமக்கு வந்து இங்க வேல்யூஸ் வந்து 270 டிகிரி டு இதுலேருந்து வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு 270 டிகிரி டு 360 டிகிரிக்குள்ளே தான் நமக்கு வேல்யூ வரும். அப்போ நமக்கு 45 டிகிரி வர வாய்ப்பு இல்லை. இப்போ 270 டு 360 டிகிரியில் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 315 டிகிரி தான் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்கேயும் 2.82 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 315 டிகிரி ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணோம்னா ஃபார்முலா பார்த்தோம்னா அதுக்கு tan θ = summation d by summation n ஈக்குவல் டு இப்போ 2 போட்டோம்னா நமக்கு இது ஆன்சர் வந்து -1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அப்போது θ = tan inverse of -1 பண்ணோம்னா நமக்கு வந்து -45 டிகிரி கிடைக்கும் இதோட வேல்யூ. அப்போது இதிலேருந்து நம்ம 360 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 315 கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி என்ன குவாட்ரண்ட்டில் வருது அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்னு ஈஸியாக டைம் கன்சப்ஷனுக்கு அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்படியும் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் கொஷின். இப்போ வந்து அங்கே வந்து நம்ம டிபார்ச்சரோட பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து இதுக்கே வந்து என்ன இது இருக்குங்கன்னா, இப்போ வந்து லேட்டிடியூடுனா வந்து நமக்கு ஃபார்முலா வந்து L cos θ அப்படின்னு சொல்லிட்டு, டிபார்ச்சர்னா வந்து நமக்கு L sin θ இருக்கு. இப்போ பாருங்கள், டிபார்ச்சர் அப்படின்னா L sin θ, லேட்டிடியூட் அப்படின்னா L cos θ. உங்களுக்கு அது ப்ராப்ளம்ல வரும்போது கிளியராக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட்டிடியூட்னா காஸ், டிபார்ச்சர் இப்போ நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா லேட்டிடியூட்ல லேண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்டுனா காஸ் மணி காஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபார்ச்சர்னா சைன் θ. இப்போ கொஷின் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபிகர் கிவன் பிலோ லென்த் PQ அண்ட் QR ரெஸ்பெக்டிவ்லி அப் டு 3. நமக்கு வந்து இந்த ஃபிகர் யூஸ் பண்ணி லென்த் QRும் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. நமக்கு டிபார்ச்சர் லேட்டிடியூட் ஃபார்முலா தெரியும். இப்போ வந்து ஈக்குவேஷன் ஃபார் டிபார்ச்சர் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இதுதான் ஆரிஜின். அப்போ இதிலேருந்து நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து டிபார்ச்சருங்கிறது வந்து நமக்கு ஹரிசான்டல் தான் வந்து டிபார்ச்சர், லேட்டிடியூட்ங்கிறது வெர்டிக்கல். அப்போது இங்கே நம்ம வந்து டிபார்ச்சர் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஹரிசான்டல் வந்து நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம், அதாவது இந்த ஆருக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்த ட்ராயிங்கில் ஹரிசான்டல் இங்கேருந்து போகிறோம். அப்போது நமக்கு வந்து இங்கே என்னென்னா இந்த 100ங்கிறது வந்து வெர்டிக்கலுக்கு, 200ங்கிறது வந்து ஹரிசான்டல், இது லேட்டிடியூட்க்கு சரி டிபார்ச்சருக்கு. அப்போது இது 100, இது 200, அதான் நமக்கு பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு இந்த P பாயிண்ட் போகிறதுக்கு 200 டிஸ்டன்ஸ் ப்ளஸ் PQ. நமக்கு டிபார்ச்சர்னால் வந்து சைனில் வரும்னு தெரியும். அப்போது PQ இங்கிருந்து இங்கே வந்துட்டு 200. அப்போ இங்கே PQ, அப்போ அதோட ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க 30 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ 30 டிகிரினா PQ sin 30 டிகிரி அப்படின்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் அதே மாதிரி QR அடுத்து QR பாயிண்ட்டுக்கு 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ QR sin 45 டிகிரி போட்டோம்னா இங்கே வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1000 கொடுத்துருக்காங்க, லேட்டிடியூடு டிபார்ச்சரும். அப்போ ஈக்குவல் டு 1000 வரும். தென் ஈக்குவேஷன் ஃபார் லேட்டிடியூடுக்கு என்னென்னா, தென் இப்படி போகிறோம் லேட்டிடியூட்னா வெர்டிக்கலாக. அப்போ இங்கேருந்து போனோம்னா 100 ப்ளஸ் இங்கே வந்து PQவோட வேல்யூ என்ன, PQ cos 30 டிகிரி போகிறோம். PQ cos 30 டிகிரி ப்ளஸ் QR cos 45 டிகிரி பண்ணுறோம். இப்போ ஈக்குவல் டு 1000 அப்படின்னு வரும். அப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து ஈக்குவேஷன் மாதிரி இந்த 200 100 இந்த பக்கம் கொண்டு போய் சால்வ் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து sin 45 டிகிரிக்கும் cos 45 டிகிரிக்கும் வேல்யூ வந்து சேம் தான். அதனால இது வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போது இது ரெண்டும் சால்வ் பண்ணோம்னா PQ அவுட்டரில் எடுத்துகிட்டு sin 30 ப்ளஸ் cos 30 ஈக்குவல் டு போட்டோம்னா -100 நமக்கு கிடைக்கும். அப்போது PQ ஈக்குவல் டு -100 டிவைட் பை 1/2 ப்ளஸ் √3/2. இந்த cos 30 sin 30 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து PQக்கு வந்து 273.205 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த PQ வேல்யூ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் 1 or 2 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, ஸோ மீதி சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து QRக்கு வந்து
938.185 மீட்டர்னு கிடைக்கும். நமக்கு வந்து ஆப்ஷனில் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் பார்க்கலாம். தேங்க்யூ.